செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. Good Friday teaches us one truth. True love is sacrifice. On the cross, Jesus forgave those who hurt him. The cross is not the end. It is the beginning of redemption. புனிதவெள்ளி நமக்கு சொல்லும் மாபெரும் உண்மை, தியாகம்தான் உண்மையான அன்பு. சிலுவையில் இயேசு தம்மை வதைத்தவர்களையும் மன்னித்தார். சிலுவை முடிவு அல்ல, அது மீட்சியின் தொடக்கம். சிந்திப்போம். அன்பானவர்களே, கும்பகோணம் மறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கின்ற நாள் புனிதவெள்ளி. இது துன்பத்தின் நாள் மட்டுமல்ல, அன்பின் மிக உயர்ந்த வெளிப்பாட்டின் நாள். இன்று சிலுவையில் இயேசு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். மனிதகுலத்தின் மீட்சிக்காக தமது உயிரையே தியாகம் செய்தார். இன்றைய நாளுக்குரிய மைய சிந்தனை தியாகத்தில் வெளிப்படும் அன்பு. சிலுவை என்பது வேதனையின் சின்னம் மட்டுமல்ல, அது அன்பின் சின்னம். இயேசு தம்மை சிலுவையில் அறைபவர்களையும் மன்னித்தார். அப்பா, இவர்கள் செய்வது என்னவென்று அறியா, அவர்களை மன்னியுங்கள் என்றார். உண்மையான அன்பு தியாகத்திலும் மன்னிப்பிலும் வெளிப்படும். இந்த நாள் நமக்கு தரும் அழைப்பு. நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கிறோமா? பிறருக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோமா? துன்பங்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறோமா? நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிலுவையை சுமக்கிறோம். ஆனால் அந்த சிலுவை நம்மை அழிக்க அல்ல, நம்மை மாற்றவும் உயர்த்தவும் தான். ஜெபிப்போமா? அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளி
நமக்கு ஒரு புதிய இதயத்தை அளிக்கட்டும். நமது காயங்கள் குணமாகட்டும். நமது வாழ்க்கை அன்பின் சாட்சியாக மாறட்டும். சிலுவையின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிழித்ததன்றோ தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காரிருள் சூழ்ந்ததோ கல்லறை வெடித்ததோ பூமி அதிர்ந்ததோ புவியெல்லாம் நடுங்கியதோ உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் படியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம் நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்றே நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்றே இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 7:24 புனித பவுல் அடிகளார் இவ்வாறு கூறுகின்றார்: இரங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று அவர் சொல்லுகின்றார். பழங்காலத்தில் ஒரு கொடிய அரக்கன் இருந்தான். அவன் தண்டனை கைதிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு கொடூரமான தண்டனை ஒன்று கொடுப்பது வழக்கம். அந்த தண்டனை என்னவென்றால், குற்றவாளியை ஒரு பிணத்தோடு முகம் பார்க்கும்படியாக கட்டி இருளில் தள்ளிவிடுவானாம். பிணத்தோடு கட்டப்பட்ட அந்த உயிருள்ள மனிதன் பிணத்திலிருந்து வருகின்ற துர்நாற்றத்தை சுவாசிக்க முடியாமல் அவன் இறந்து போய்விடுவானாம். ஒரு மோசமான கொடூரமான தண்டனையை குற்றவாளிகளுக்கு அவன் இவ்வாறு கொடுத்து கொண்டிருந்தானாம். இதை எதை நினைவுபடுத்துகின்றது என்றால், நாம் ஒவ்வொருவரும் உடலினால் பலவிதமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது நமது ஆன்மாவை அழித்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த அழிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மா உடலோடு சேர்ந்து வாழுகின்ற போது அதனுடைய நிலை என்ன என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆக உயிரோடு இருக்கின்ற இந்த உடல் அழிந்து கொண்டிருக்கின்ற அல்லது அழிக்கப்பட்ட ஆன்மாவை தாங்கி செல்லுகின்றது. அன்பான சகோதர சகோதரிகளை, ஆதியில் இறைவன் இந்த உலகத்தை படைத்த போது, இயற்கையெல்லாம் படைத்த பிறகு மனிதனை படைப்பதற்கு முன்பாக மனிதனை நமது சாயலாக படைப்போம் என்று சொல்லி தனது சாயலாக மனிதர்களை படைத்திருக்கின்றார். தொடக்க நூல் 1:26-27 வாசிக்கின்றோம். ஆக மனிதர்களாக இருக்கின்ற நாம் அத்தனை பேரும் இறைவனை தாங்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கடவுளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கணவன் உருவில், மனைவியின் உருவில், தாய் தந்தையர்களின் உருவில், பிள்ளைகளின் சாயலில், நண்பர்களின் சாயலில், இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் கடவுளை மனிதரிடத்தில் காண வேண்டும். எனவேதான் புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 இவ்வாறு சொல்லுகின்றார்: வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இறைமகன் இயேசு என்று. கிறிஸ்டோபர் என்ற ஒரு புனிதர் இருக்கின்றார். கிறிஸ்டோபர் என்றாலே பேரர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தாங்கிச் செல்லுகின்றவர். அந்த புனிதர் மட்டுமல்ல, பேரர் ஆஃப் கிரைஸ்ட். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் அத்துணை பேரும், அதிலும் முதல் நன்மை வாங்கிய நாம் அத்துணை பேரும் ஆண்டவர் இயேசுவை தாங்கிச் செல்லுகின்றோம். அப்போ ஆண்டவர் இயேசுவை தாங்கிச் செல்லுகின்ற நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ வேண்டும்? நல்லவர்களாக, தூயவர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், சொல்லால், செயலால், சிந்தனையால் பலவிதமான பாவங்களை நாம் செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவிகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பாவிகள் அத்தனை பேரும் உயிர் பெற்றல வேண்டும், நாம் அத்தனை பேரும் பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராக இருந்தும் கடவுளாக இருந்தும் அந்த நிலையிலே இல்லாமல் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கி வந்து நமக்காக ஏழையானார் என்பதை புனித பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் நமக்காக ஏழையானது மட்டுமல்ல, நமக்காக சிலுவை சாவையை ஏற்றார். சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இருக்கின்ற ஒரு தப்பறையான ஒரு கொள்கை என்னவென்றால், சிலுவை நமது வீட்டில் இருந்தால் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள், நோய் நோக்காடு எல்லாமே நமக்கு இருக்கும் என்ற ஒரு தப்பறையான கொள்கைகளை நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக மீட்பை நமக்கு கொண்டு வந்தார் என்பதை மறந்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று பெரிய வெள்ளிக்கிழமை. இந்த கிழமையானது நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், ஆண்டவர் நமக்காக தனது இரத்தத்தை சிந்தினார் என்பதுதான். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் இரத்த தானத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறுவன் தனது சகோதரனுக்காக தனது இரத்தத்தை தானமாக வழங்குகின்றான். தானமாக வழங்கிய பிறகு மருத்துவரை பார்த்து கேட்கின்றான், நான் எப்போது இறக்கப் போகின்றேன் என்று. அப்போது மருத்துவர் கேட்கின்றார்,
இரத்த தானம் கொடுக்கின்றவர்கள் எல்லோரும் இறக்க மாட்டார்கள் என்று. அப்போது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக தனது இரத்தத்தையே தானமாக வழங்கி இறந்து போய்விட்டார், அதே போன்று நானும் இறந்து போய் விடுவோனோ என்று தான் நான் கேட்டேன் என்று. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக தனது இரத்தத்தையே சிலுவையில் சிந்தி இன்று உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நமது அன்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள், நோய் நோக்காடு அனைத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நமது அன்பு தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜோசப் ஸ்கிரைஃபன் என்பவர் 1857ஆம் ஆண்டில் ஒரு பாடலை எழுதினார். ஆண்டவர் இயேசுவை போல ஒரு நல்ல நண்பர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. இந்த பாடலை எதற்காக எழுதினார் என்றால், இவர் ஒரு மறைபரப்பு நற்செய்தியாளர். அயர்லாந்து நாட்டில் பிறந்து கனடாவில் மறைப்பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்த போது தன்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பாடலை எழுதி தனது தாய்க்கு அவர் அனுப்பினாராம். அந்த பாடலில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களை விட ஆண்டவர் இயேசுவை போல ஒரு நல்ல நண்பர் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. நமது துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள், நோய் நோக்காடுகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் நமது அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாடுபட்ட அந்த நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகின்றோம், பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகின்றோம். ஏன் இதை ஒரு நல்ல வெள்ளி என்று சொல்ல வேண்டும்? வெள்ளி என்றாலே நமக்கு பிடிக்காத ஒன்று. கறி சாப்பிடக்கூடாது, இப்படியாக பலவிதமான தீய செயல்களிலிருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு சொல்லுகின்றது. இதை ஏன் நாம் பெரிய வெள்ளி என்று சொல்லுகின்றோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளியில்தான் நமக்காக மீட்பை கொண்டு வந்தார். ஆகவே இந்த நாள் ஒரு புனிதமான நாள், ஒரு நல்ல நாள், ஒரு குட் ஃப்ரைடே, ஒரு பெரிய வெள்ளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் என்று அழைத்திருக்கின்றார். எதற்காக அழைத்திருக்கின்றார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், வல்லவர்களாக வாழ வேண்டும். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வருகின்ற போது கடவுள் ஏன் எனக்கு இத்தகைய துன்பத்தை கொடுத்தார் என்று நாம் அவர் மேல் கேள்விகள் தொடுக்கின்றோம். அந்த மாதிரி சமயங்களில் ஆண்டவர் இயேசுவே துன்பப்பட்டார். எதற்காக துன்பப்பட்டார்? நமக்காக துன்பப்பட்டார். அவரே துன்பப்பட்ட போது நாம் ஏன் துன்பப்படக்கூடாது என்று நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு பாடுபட்ட அந்த பாடுகளை விட நமது துன்பங்கள், துயரங்கள் மிக மிக சிறியது. இந்த நேரத்தில் நீதிமான் யோபை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். யோபு ஒரு நல்ல மனிதர், நீதிமான். அவருக்கு எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தன. இருந்தாலும் அவர் கடவுளை ஒருபோதும் பழித்துரைத்தது கிடையாது. நண்பர்கள் அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீ கடவுளை விட்டு விட வேண்டும் என்று. அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் கொடுத்தார், அவர் எடுத்து கொண்டார். வெறுமனை இந்த உலகத்தில் இருந்து வந்தேன், வெறுமனை இந்த உலகத்தை விட்டு செல்வேன், கடவுள் எனக்கு மீண்டும் பலவிதமாக பன்மடங்காக கொடுப்பார் என்று சொன்னார். அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அனுபவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளை, எத்தனையோ புனிதர்கள் ஆண்டவர் இயேசுனுடைய பாதங்களை பின்பற்றி தங்களது உயிரை ஆண்டவர் இயேசுவுக்காக இழந்தார்கள். அப்படிப்பட்ட புனிதர்களில் ஒரு மாபெரும் புனிதர் போலிகார்ப். இந்த போலிகார்ப் என்ற ஒரு புனிதர் கிறிஸ்துவுக்காக தம்மையே அர்ப்பணித்தார். ஆளுநர் இந்த புனிதரை பார்த்து கேட்கின்றார், நீ கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், கிறிஸ்துவை விட்டுவிட வேண்டும் என்று கேட்டபோது அப்போது அவர் சொல்லுகின்றார், 86 வருடங்களாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லதே செய்து கொண்டிருக்கின்றார், தீயது ஒன்றுமே செய்யவில்லை. தீமையே செய்யாத அவரை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று கடைசி வரையில் திருவெளிப்பாடு நூல் 2:10 வாசிப்பது போல மரணம் வரையில் அவர் இறைவனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல பணியாளனாக இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளை, நாமும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள், நோய் நோக்காடு, கடன் தொல்லை, இப்படியாக வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற போது நம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்க வேண்டும். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குகின்ற போது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நமக்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டவர் வாழ்வு கொடுப்பார் என்பது 100% உண்மை. அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் அன்னை மரியை நாம் மறக்கவே கூடாது. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இறைமகன் இயேசு என்ற கூற்றுக்கு ஏற்ப தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் அன்னை மரியா தன்னையே மனுக்குலத்திற்காக அர்ப்பணித்தார்கள். இந்த உலகத்தில் முதலில் நடமாடிய நற்கருணை பேழை நமது அன்னை மரியா. ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளில் உடன் இருந்தார்கள். ஒருவர் துன்பப்படுகின்ற போது, துயரப்படுகின்ற போது, நோய் நோக்காட்டில் இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் பெரிய பண உதவியோ எதுவும் செய்ய தேவையில்லை. நம்முடைய உடனிருப்பே ஒரு பெரிய உதவி. அதே போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் முழுவதிலும் துணையாக இருந்தவர் நமது அன்னை மரியா. எனவே தான் சிலுவையில் தொங்கிய போது அந்த அன்னை மரியை நமக்காக அன்னையாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த அன்னை நமக்காக ஒவ்வொரு நாளும் தனது திருமகனிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த அன்னையின் வழியாக நம்மையும் நமது குடும்பங்களையும், குறிப்பாக துன்பப்படுகின்ற சகோதர சகோதரிகளை ஒப்படைப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.